ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்சர்சைஸ் 3.ல 6த் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிட்டேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம 4த் கொஸ்டின், 5த் கொஸ்டின் எக்சர்சைஸ் 3.0 சால்வ் பண்ணோம். அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ டிவைட் த நம்பர்ஸ் கிவன் பிலோ இந்த ரெக்வயர்ட் ரேஷியோ இதான் 6th கொஸ்டின். 20 இந்த ரேஷியோ 3:2. இப்போ 3:2க்கு நான் ஒரு ரெண்டு பாக்ஸ் வரைஞ்சிருக்கேன் பார்த்தேன் உங்களுக்கு தெரியும். ரெண்டு ரெக்டாங்கிள் வரைஞ்சிருக்கேன். இதுல இந்த ரெக்டாங்கிள் 3 பாக்ஸ் இருக்கு. இந்த ரெக்டாங்கிள் 2 பாக்ஸ் இருக்கு. ஸோ 20 நம்ம எப்படி டிவைட் பண்ண போறோம்னா லைக் 3:2 ரேஷியோ டிவைட் பண்ண போறோம். ஸோ 20 இங்க 3 பார்ட்ஸ் இருக்கு, 3 பாக்ஸஸ் இருக்கு, இங்க 2 பாக்ஸஸ் இருக்கு. ஸோ இதை 3:2 ரேஷியோ நான் டிவைட் பண்றதுக்காக இப்படி எழுதியிருக்கேன். ஸோ இப்படி டிவைட் பண்ணிருக்கோம். 20 இது ரெண்டுத்துக்கும் பிரிச்சு வச்சிருக்கோம். ஸோ பேசிக்கா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண அந்த 2 பாக்ஸஸ் பிளஸ் 3 பாக்ஸஸ் ஆட் பண்ணா உங்களுக்கு 20 கிடைக்கும். ஸோ 2 பாக்ஸஸ் பிளஸ் 3 பாக்ஸஸ் அதாவது 5 பாக்ஸஸ் ஈக்குவல் டு 20 கரஸ்பாண்ட்ஸ் டு 20. ஒன் பாக்ஸோட வேல்யூ என்ன? ஒன் பாக்ஸோட வேல்யூ வந்து 20/5 which is nothing but 4. So 20/5 which is equal to 4. So one box ஓட வேல்யூ 4. அப்ப ரெண்டு பாக்ஸோட வேல்யூ 4 plus 4 8. ஸோ இதோட வேல்யூ 8. மூணு பாக்ஸோட வேல்யூ 4 4 4 4 plus 4 plus 4 4 into 3 which is nothing but 12. ஸோ 3:4 3:2 ரேஷியோல நம்ம பிடிச்சிட்டோம். 8 1 லோயர் வேல்யூ வந்து 8, ஹையர் வேல்யூ 12. ஸோ 3 பார்ட்ஸ் இருக்கிறது வந்து 12, 2 பார்ட்ஸ் இருக்கிறது 8. அவ்வளவுதான். ஸோ அடுத்த கொஸ்டின் 27 இந்த ரேஷியோ 4:5. 27 4:5 நான் பிரிச்சு வச்சிருக்கேன். இங்க 4 பாக்ஸஸ் இருக்கு, இங்க 5 பாக்ஸஸ் இருக்கு. இங்க பார்த்தாலே தெரியும். இந்த ஆரஞ்சு ரெக்டாங்கிள் 5 பாக்ஸஸ் இருக்கு, இந்த எல்லோ ரெக்டாங்கிள் 4 பாக்ஸஸ் 1 2 3 4. ஆரஞ்சு ரெக்டாங்கிள் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5. ஸோ இங்க 5 பாக்ஸஸ், இங்க 4 பாக்ஸஸ். ஸோ இதுவும் எழுதிடுறேன் ஆன்சர். 27 இந்த ரேஷியோ 4:5. ஸோ 27 இங்க இருக்கு. 4:5 ரேஷியோல பிரிச்சுக்கோ. இங்க கொஞ்சம், இங்க கொஞ்சம், இங்க தான் நிறைய கொடுத்துருக்கோம், இங்க கொஞ்சம் கம்மியா கொடுத்துருக்கோம். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா இந்த 4 பாக்ஸஸ் பிளஸ் 5 பாக்ஸஸ் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் கிடைச்சிரும், டோட்டல் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் கிடைச்சிரும். அதான் டோட்டலா 27 வரும். ஸோ 4 plus 5 9 பாக்ஸஸ் ஈக்குவல் டு 27. ஸோ 9 பாக்ஸஸ் ஈக்குவல் டு 27. 9 பாக்ஸஸ் ஈக்குவல் டு 27. அப்போ ஒன் பாக்ஸோட வேல்யூ என்ன? ஒன் பாக்ஸஸ் போத் சைட்ஸ் டிவைட் பை 9 போடுங்க. இங்கே டிவைட் பை 9, இங்கே டிவைட் பை 9 போட்டா இங்க ஒன் பாக்ஸ், இங்க 1 வந்துடும். 27 divided by 9 which is just nothing but 3. 27/9 is equal to 3. So one box equal to 3. ஸோ அப்போ இங்கே அப்படியே சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு கிடச்சிடும். இங்கே 3 போடணும். இங்கே மொத்தம் 4 பாக்ஸ் இருக்கு. ஸோ 3 into 4 12. ஸோ இங்கே 3 into 4 which is nothing but 12. இங்கே 5 பாக்ஸ் இருக்கு. ஸோ ஒரு பாக்ஸோட வேல்யூ 3னா 5 பாக்ஸோட வேல்யூ 3 into 5. 3 into 5 15. ஸோ இங்கே 12 வருது, இங்கே 15 வருது. 27 டிவைட் பண்ணுறோம். ஸோ இங்கே 4 எப்படி டிவைட் பண்ணியிருக்கோம்? இங்கே 4:5 ரேஷியோல டிவைட் பண்ணிட்டோம். ஸோ 4:5 ரேஷியோல டிவைட் பண்ணா ஒரு பக்கம் 12 வரும், இன்னொரு பக்கம் 15 வரும். லாஸ்ட் கொஸ்டின். இதெல்லாம் அழிச்சிடறேன், தேவையில்லை. இப்போ லைட்டாக அழிச்சிடறேன் இதெல்லாம். ஓகே, அழிச்சாச்சு. ஓகே, இப்போ லாஸ்ட் கொஸ்டின் 40 இந்த ரேஷியோ 6:14. 40 நம்ம 6:14 ரேஷியோல பிரிச்சிருக்கோம். 6:14 ஆக்சுவல் நான் 3:7 எழுதியிருக்கேன். 6/14 இஸ் நத்திங் பட் 3/7. ரெண்டு பக்கமும் 6/14 இஸ் நத்திங் பட் 3/7. என்ன பண்ணியிருக்கேன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் 2 ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ 6 divided by 2 14 divided by 2 which is nothing but 3/7 which is equal to 3/7. அவ்வளோ. இப்போ 3/7 6/14 ஒரே ப்ரொபோர்ஷனில் தான் இருக்கு, ஒரே ஈக்குவலன்ட் ரேஷியோ. அப்போ எனக்கு பாக்ஸ் வரைய ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான் அப்படி பண்ணேன். ஸோ பாக்ஸ் வரையறதுக்கு வசதியாக இருக்கணுன்றதுக்காக நான் 3/7 எழுதிட்டேன். ரெண்டும் ஒரே ரேஷியோ தான் பேசிக்காக. சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டேன் அவ்வளோ. ஸோ 40 இந்த ரேஷியோ 3:7. ஸோ ஒரு பக்கம் நமக்கு வந்து 3 பாக்ஸஸ் இருக்கு, இங்கே 3 பாக்ஸஸ் இருக்கு. இன்னொரு பக்கம் நமக்கு 7 பாக்ஸஸ் இருக்கு. 7 பாக்ஸஸ். ஸோ இதை அழிச்சிடறேன் தேவையில்லாத. ஸோ 40 நான் பிரிச்சுட்டேன். இப்படி இங்கே கொஞ்சம், இங்கே நிறைய கொடுத்துருக்கேன், இங்கே கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்கேன். ஆனால் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 40 வரணும். ஸோ 3 boxes plus 7 boxes should give you 40. So 3 boxes plus 7 boxes. So 7 boxes should give you 40. 3 plus 7 equal 10 boxes. So 10 boxes should give you 40. So one box at a value என்ன? One box at a value 40/10 which is equal to 4. So 7 box at a value என்ன? One box at a value 4 na 7 box at a value 7 into 4. 3 box at a value 3 boxes are 1 box at only 4 na 4 4 4 4 into 3. Here 4 into 7. So basically 3:7 ratio 4 into 3 over 12. 7 into 4 28. So 12 is to 28. Negative.
இல்ல ஆமா 12:28 தான் ஆன்சர். 12 பிரிச்சிட்டோம், 28 இங்க பிரிச்சிட்டோம் அவ்வளவுதான். ஸோ 40 இந்த ரேஷியோ ஆஃப் 6:3:7னா 12 அண்ட் 28 தான் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் இன்னைக்கு வீடியோவில் நம்ம 6th கொஸ்டின் கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம 7 and 8 தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.